ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு ஜூலை 29 நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிருக்கு அப்படி பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுதான் நம்ம மேனுவலாக பிளாட் பண்ண ட்ரேடிங் சார்ட். ஓகேவா, நம்ம ப்ரோக்கர் டெர்மினலில் நம்ம மேனுவலாக பிளாட் பண்ண லைன்ஸ். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருந்தது. ஓகே, இந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருந்தாலும் மார்க்கெட் இன்னைக்கு த்ரூ அவுட் த டே இந்த ஓப்பனை இன்னைக்கு பிரேக் பண்ணலை. ஓகேவா, இந்த ஓப்பனுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்து ஓப்பனை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா, பாருங்க இன்னைக்கு ஓப்பன் லோவில் ஓப்பன் பண்ணவங்க, ஓகே, கேப் டவுனில் ஓப்பன் பண்ணவங்க ஓப்பனிங்கே நம்மளோட ஏடிஎம் போய் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஏடிஎம் டெஸ்ட் பண்ணி திரும்ப ஒரு சின்ன ஃபால் வந்துட்டு திரும்ப நம்ம ப்ரீவியஸ் டே மிட், ஓகேவா, கிட்டத்தட்ட அது வரைக்கும் ரீச் பண்ணுவாங்க. திரும்ப அங்கேருந்து இன்னைக்கான ஏடிஎம் பிரேக் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஃபால் பி ரேஞ்சையும் பிரேக் பண்ணி கரண்ட் டே இன்னைக்கு ஓப்பன் வரைக்கும் வந்தாங்க. ஓகேவா, இதை பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப இங்கேருந்து ஒரு ரிவர்சல். ஓகேவா, இங்கே ஒரு ரிவர்ஸ் எடுத்தவங்க சிஇ சைடில் அகைன் நம்ம ஏடிஎம் மார்க் பண்ண லெவல் வரைக்கும் ஈஸியாக அச்சீவ் பண்ணாங்க. ஓகே, தென் இதிலிருந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஓகேவா, ஒரு 11:40 ஒரு 1 o'clock வரைக்குமே ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் இருந்தது. இந்த ஏடிஎம்மை கிராஸ் பண்ணி ஒரு நல்ல கிராஸ் ஓவர் கிடச்சதுக்கப்புறம் ஓகே எஸ்டர்டே மிட்டை பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, பிரேக் பண்ணி அங்கே ஒரு சின்ன சைட்வேஸ். ஓகேவா, இதை திரும்ப ஓகே நேற்றோட மிட்டை திரும்ப க்ளோஸ் பண்ணி பாடி வைக்கல. இங்கே நமக்கு ட்ரெண்டும் சேஞ்ச் ஓவர் ஆகலை. ஓகேவா, இங்கே 1:30 ஓகே இது நடந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து கால் செல்லர்ஸ் பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, இங்கேருந்து கால் செல்லர்ஸ் ஓகே பேனிக் ஆகி அவங்க பொசிஷன் எல்லாத்தையும் சடனாக க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அதனால மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ்மெண்ட். நம்ம சிஇ ரேஞ்சை நேற்று ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, இந்த சிஇ ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு திரும்ப அங்கேயும் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் சின்ன ஒரு சைட் வைஸ் போட்டு திரும்ப ஒரு ஹை போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா, நம்ம சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் வந்து சூப்பர் ட்ரெண்டில் ஒரு சப்போர்ட். ஓகே, அகைன் அங்கேருந்து கரெக்டாக இந்த இடத்துல போய் முடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஓகே இது நம்ம மேனுவலாக ட்ரேட் பண்ணுற சார்ட்டு. ஓகே, நம்ம இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளாட் பண்ணுற சார்ட்டு நம்மளோட ட்ரேடிங் வியூவில் எப்படி ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இது நம்ம ஓன் இண்டிகேட்டர். ஓகே, நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே தான் இன்னைக்கு கரண்ட் டே ஓப்பனிங் இருக்கு. ஓகேவா, இப்போ 3 கண்டிஷன் ஏடிஎம் கீழே ப்ரீவியஸ் டே கீழே கீழே தான் மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு ஓப்பனிங் ஆயிருக்கு. அப்போ ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஓகேவா, ஓப்பனிங் காலில் நமக்கு ஒரு லோ கிரியேட் பண்ணிடுச்சு இன்னைக்கு. ஓகேவா, தென் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டல்லையே ரிவர்ஸ் ஆகி மேலே போனவங்க எது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏடிஎம் பிளாட் பண்ணுறதுல ஏடிஎம் லைன் பாருங்க. ஓகே, இந்த ஏடிஎம் ஓகே பாட்டம் சிபிஆர் நம்ம சிபிஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை போய் டச் பண்ணுவாங்க திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா, திரும்ப நம்மளோட விவேப்பில் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப ஒரு ரேலி. ஓகே, எது வரைக்கும்னா எஸ்டர்டே மிட் வரைக்கும் போயிருக்காங்க. ஓகேவா, எஸ்டர்டே மிட் வரைக்கும் போயிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணி இங்கே ஒரு ஹை வைக்கிறாங்க. ஓகேவா, திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா, எது வரைக்கும் வந்திருக்காங்கன்னா கரண்ட் டே ஓப்பன் வரைக்கும் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கரண்ட் டே பாட்டம் போயிட்டு கீழே ஒரு ஃபுல் பாடி கேண்டில் வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கான லோவையும் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தென் நம்ம வீக்லி ரேஞ்சாக 300 பாயிண்ட்ஸ் எதிர்பார்ப்போம்ல. ஓகே, அதையும் ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதை ஃபெயில் பண்ணி மார்க்கெட்டை திரும்ப இங்கேருந்து புட் செல்லர்ஸ் டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஓகேவா, இங்கேருந்து புட் செல்லர்ஸ் டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஓகே, எது வரைக்கும் போகுது அகைன் ஏடிஎம் வரைக்கும் போகுது. ஓகேவா, இங்கே ஏடிஎம்ல திரும்ப ரிஜெக்ட் ஆனவங்க திரும்ப விவேப். ஓகே, இந்த விவேப்பில் தான் ஒரு சைட் பேஸ் மூமெண்ட் கொடுக்குது. ஓகேவா, ஒரு 130 வரைக்கும் ஒரு சைட் பேஸ் மூமெண்ட். ஓகேவா, இருந்தாலுமே நமக்கு நம்ம ஆல்ரெடி சொல்கிறது எப்போவுமே நம்மளோட என்ட்ரி விவேப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு. ஓகேவா, இப்போ விவேப்பில் இங்கேருந்து பிரேக் பண்ணி மேலே போனவங்க திரும்ப விவேப் கிட்டே வரல. ஸ்பாட்லேயும் சேம். ஓகேவா, ஆனால் 130க்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்குது. ஓகேவா, அது எதனாலன்னா எஸ்டர்டே மிட். ஓகேவா, இதையும் பிரேக் பண்ணுறாங்க. நம்ம சிபிஆராக பிளாட் பண்ண பாருங்க. ஓகே, சிபிஆர் லைன் ஃபியூச்சர் எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. ஓகேவா, இந்த சிபிஆரையும் எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ ஓகே
ஃபியூச்சர் வந்து பிரேக் பண்ணிடுச்சு, ஸ்பாட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல ரேலி. ஓகேவா? எது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்க. நம்ம சி ரேஞ்சா ப்ரிடிக்ட் பண்ண சி ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்துட்டோம் சி ரேஞ்சில். தென் வீக்லி ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ். ஓகேவா? அதுக்கு மேலேயும் மார்க்கெட் போய்ட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால், திரும்ப இங்கே சூப்பர் ட்ரெண்டில் நமக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து அகெயின் வந்து இந்த இடத்துல போய் மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல முடிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஓகேவா? அது என்ன ரீசன் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஓகே, யோசிங்க. தென் இன்னைக்கான ஆக்டிவ் ஸ்ட்ரைக் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஆக்டிவ் ஸ்ட்ரைக் ஐவி இன்னைக்கு இம்ப்ளைட் வாலிடிட்டி நமக்கு ஓப்பனிங்லேயே ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஓகேவா? எஸ்டர்டே க்ளோசிங்கை விடவே ஓப்பனிங்லேயே நமக்கு ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஓகே, இது எப்பப்பெல்லாம் நமக்கு மார்க்கெட்டோட அலைனாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட்டை ஒரு 10 to 10:30 நமக்கு புட் சைடில் அலைனாக இருக்குது. ஓகேவா? மார்க்கெட்டும் ஃபால், நமக்கு ஐவியும் ரைஸ். ஓகேவா? தென் அதோட நமக்கு 1:30க்கு அப்புறம் தான் நமக்கு 1 o'clockலேருந்து நம்ம மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதுலேருந்து கிராஜுவலாக நமக்கு ஐவியும் சப்போர்ட் பண்ணி. ஓகேவா? இந்த 1 hour. ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கவரிங் தான். ஓகேவா? சி சைடு கவர் பண்ண தான் மார்க்கெட் நல்லா ரீச் போயிட்டு திரும்ப இருந்தால் அங்கே ஒரு ஃபால், திரும்ப ஒரு எண்ட் ஆஃப் த டே ஒரு புல்லிஷ். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு லெவலில் போய் க்ளோஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஆனால் ஐவி வந்து நமக்கு ஓப்பனிங்கை விட கம்மியாக தான் இருக்குது ரெண்டுமே. ஓகேவா? இதை விட ஜாஸ்தியாக இல்லை. நமக்கு ஐவி ரெண்டுமே நமக்கு குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் புட் சைடில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்லாம் குறைச்சிருக்காங்க. ஓகேவா? ட்ரெண்டிங் ஓஏ என்னன்றதை பார்த்துடலாம். இன்றைக்கி ஓஏ என்ன சொல்லுது மார்னிங் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் மார்னிங் நம்ம ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும். தென் நெக்ஸ்ட் 1 hourல நமக்கு புட் சைடில் மட்டும்தான் ஒரு 8 lakhs ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு ஃப்ளாட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? தென் 10:30 to 11:30. ஓகேவா? இதில் வந்து நமக்கு சி சைடில் ஓஇ ஜாஸ்தி ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? கம்பேர் டு புட் சைடு. ஓகேவா? இந்த 10:32 தான் நம்ம அந்த ஃபால் சொல்லியிருந்தோம். ஓகேவா? கீழே வந்து நம்ம கரண்ட் டே ஓப்பனை டச் பண்ணிட்டு போனது. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் தான் நம்ம புட் சைடு. ஓகேவா? அந்த லோ கரண்ட் டேக்கு மேலே ஒரு சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் புட் சைடில் கெட் இன் த ஆக்ஷன். ஓகேவா? இவங்களோட ஓஏ சி சைடில் ஒரு ஃப்ளாட்டாக தான் வச்சுருக்காங்க. ஓகே, ஒரு 2 lakhs தான் டிஃபரன்ஸு, நெகட்டிவில் இருக்காங்க. ஆனால் இவங்க பாருங்கள் ஒரு 60 lakhs ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு நெகட்டிவில் இருந்தவங்க இப்போ பாசிட்டிவ் வர்றாங்க. ஓகேவா? மார்க்கெட்டை புல்லிஷ்க்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, தென் இவங்க அகைன் ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க. ஓகே, விச் மீன்ஸ் ஒரு 3 lakhs தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க. ஓகேவா? அப்போது புட் சைடில் வந்து மார்க்கெட்டை இங்கேருந்து சப்போர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட வியூ அக்ரெசிவாக மேலே கொண்டு போகணும் அப்படின்றது இல்லைன்றது கிளியராக தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அப்போது நமக்கு இந்த 1:30க்கு மேலே மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ஆனதுக்கு முழு காரணம் சிஇ செல்லர்ஸ். ஓகேவா? சிஇ செல்லர்ஸ் அவங்களோட பொசிஷனை இந்த 1:30 to 2:30. ஓகேவா? 1 point. ஓகே, அரௌண்ட் 1.75 crore. ஓகே, அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இவங்க எக்ஸிட் ஆனது தான் உங்களுக்கு நமக்கு இந்த ரேலியே கிடச்சிது. ஓகேவா? புட் செல்லர்ஸ் வந்து இதை ரொம்ப மினிமலாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு 44 lakhs தான் நமக்கு இங்கே ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இங்கே 45 lakhs தான், ஆனால் இங்கே 1.7 crore. ஓகேவா? இங்கே வித்ரா நடந்திருக்கு. ஓகேவா? அவங்க பொசிஷனை வித்ரா பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் 2:30 to 3:30 இன்னும் நெகட்டிவில் போய் எண்ட் ஆஃப் தி டேல நெகட்டிவ் தான் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு புல் சைடு ஒரு ரேலி ஆனதுக்கு கால் செல்லர்ஸ் அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணவே தான் இன்னைக்கு சி சைடு நல்ல மூமெண்ட்டாக. ஓகேவா? இதை புட் செல்லர்ஸும் ஸ்ட்ராங்காக இன்னும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, மார்க்கெட் நமக்கு இன்னும் நல்லா ப்ரீமியம் நல்லா புல்லிஷ் மூமெண்ட்டாக சேஞ்ச் ஆகி போயிருக்கு. ஓகே, அங்கே இதே நம்ம கிராஃபிக்கலாகவும் பார்த்துடலாம். மார்னிங் நமக்கு ஓய் 2 பேரும் ஈக்குவலாக தான் இருக்குங்க, ஈக்குவலாக தான் ஏறி போகிறாங்க. தென் அரௌண்ட் 11 o'clock வரைக்குமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஓகேவா? ஒரு 11:15க்கு மேலே தான் நமக்கு ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்குது. புட் சைடில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் சிஇ சைடில் நமக்கு ஃப்ளாட்டாக தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த கேப் எப்போ பெருசாகுது அப்படின்னா 1:30க்கு அப்புறம் தான். ஓகேவா? இந்த 120 130 இந்த 130 பீரியடுக்கு முன்னாடி தான் நமக்கு பி சைடில் ஓய்
இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே இன்க்ரீஸ் எவ்வளோ ஆகுதோ அதை விட டபுளாக நமக்கு இங்கே டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை விட நமக்கு அதிகமாக கால் சைடில் ஓகே பொசிஷனை வித்ரா பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த ஒரு ரீசன் தான் நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் சிஇ சைடில் மேலே போனது. ஓகேவா? இது செல்லர்ஸ் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓகேவா? மார்க்கெட்டை அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு நிறுத்தணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் இந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும். நம்ம ஏன் ஸ்பாட் ஃபியூச்சர் ஓகே முக்கியம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஓகே, இது மார்னிங் வந்து ஒரு 9:30 கேண்டல். ஓகேவா? நம்ம ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க ஃபியூச்சர் பார்த்து ட்ரேட் பண்ணுறது ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு புல்லிஷ் மொமெண்ட் கொடுத்துருச்சு. ஓகே, நம்ம இந்த புல்லிஷ் மொமெண்ட்டில் என்ட்ரி எடுத்திருந்தா ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். ஓகே, நம்ம என்ட்ரி எங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஒன்று இந்த தேர்ட் கேண்டல். ஓகேவா? விவேப் மேலே இருக்குது. இதெல்லாம் கண்மூடித்தனமாக எடுக்கிறது தான். ஏன்னா இதில் சடனாக ஃபாலோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதில் இடத்துல ப்ராஃபிட்டில் இருந்திருப்போம். இல்லை செகண்ட் கேண்டில். ஓகேவா? இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தாலும் ப்ராஃபிட்டில் இருந்திருப்போம். ஓகே, இப்போ நம்மளோட டார்கெட் எதுவும் இருக்கணும். விவேப்பில் என்ட்ரி கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஸ்பாட் சார்ட்டை பார்க்கலாம். ஸ்பாட் எங்கே இருக்குது? ஓகே, ஸ்பாட்டுக்கு நியர் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எதை கன்சிடர் பண்ணணும்? ஏடிஎம் கன்சிடர் பண்ணலாம். ஏடிஎம் பிரேக் பண்ணி கன்சிஸ்டாக போகுதுன்னா சிபிஐ வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஆனால் நமக்கு ஏடிஎம் ஓகேவா? ஏடிஎம் வரைக்கும் தான் மார்க்கெட் போயிட்டு பாட்டம் சிபிஆர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குது. ஓகே, ஒரு சி பையராக இருந்தால் நம்மளோட என்ட்ரி இங்கேருந்து இங்கே எக்ஸிட் ஆகிருக்கும். ஓகேவா? ஓகே, இங்கே வந்துருச்சு, இது தொட்டதுக்கப்புறம் சடன் ரிவர்சல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புட் பை எடுத்தீங்க இந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க இது வரைக்கும். ஓகேவா? இல்லை ப்ரோ இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் இந்த கிராஸ் ஓவர் ஆகி கீழே தானே வருது ஓகே அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஸ்பாட் கீழே வந்திருக்கு. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஸ்பாட் கேண்டில் கீழே வந்திருக்கு. ஓகே, நீங்கள் ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓகே இப்போ வந்து கீழே போகுது, நம்ம இந்த இடத்துல எடுத்தா ஓகே நமக்கு ஏன்னா ஃபியூச்சர் இங்கே கட் ஆயிருச்சு, அப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தால் நமக்கு கீழே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்பாட் கீழே வருது, ஆனால் ஃபியூச்சர் என்ன ஆகுது பாருங்க. ஓகேவா? இந்த இடத்துல நான் நோட் பண்ணப்போ நம்ம ஏடிஎம் எடுத்த 24,850யோட பிஇ 103. ஓகேவா? இப்போ பிஇ 103 இருக்குது, மார்க்கெட் கீழே தானே போகுது நமக்கு. அப்போது பிஇ ப்ரைஸ் நமக்கு ஏறணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிஇ பை பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே இந்த இடத்துல பிஇ பை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்பாட்டை வச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் தான் ஆகுது, ஆனால் எனக்கு ப்ரீமியம் வந்து டிகே ஆகுது எதனால் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதுக்காக தான் நம்ம இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் லைனை லைவ்ல பிளாட் பண்ணுறோம். ஓகேவா? இது என்ன நடக்குது பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு விவேப்பை பிரேக் பண்ணி கீழே வந்தாலுமே ஓகே உங்களுக்கு சிஇ சைடில் தான் மூவ் ஆகுது. ஓகேவா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இது சிஇ இது பிஇ, இது சிஇ இது பிஇ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனால் விவேப்புக்கு மேலே இருக்கும்போது நம்ம சிஇ தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. ஓகேவா? பிரேக் ஆகிடுச்சு, எனக்கு ஸ்பாட்டும் எனக்கு ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி மேலே எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்பாட்லேயும் நம்ம விவேப்பை கிராஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும். ஓகேவா? இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஓகே, நம்ம இதே அவசரப்பட்டு ஓகே ஏடிஎம் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருப்போம். இந்த ஒரு கேண்டில் மட்டும் தான் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகேவா? ஆனால் அடுத்த கேண்டலும் கீழே போகுது, நம்ம ஸ்பாட்டை பார்த்து வெயிட் பண்ணால் மார்க்கெட் நமக்கு சி சைடில் ரிவர்சல். ஓகேவா? ஜஸ்ட் இந்த சின்ன மூவ்க்கு நீங்கள் இங்கே எடுத்த ப்ராஃபிட்டே இங்கே உங்களுக்கு லாஸ் ஆகி விட்டுருவாங்க. ஓகே, சின்னதாக சொல்லணுன்றதுக்காக தான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்தேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓகே, நம்ம ஏடிஎம்மாக எடுத்திருந்த செகண்ட் ஸ்க்ரீன்ஷாட் தப்பாக எடுத்துட்டு நினைக்கிறேன். செகண்ட் ஓகே கரெக்ட் தான். ஓகே, 24,700 நம்ம நேற்று ஏடிஎம் எடுத்துருந்தோம். ஓகே, அதோட கால் சைடு. ஓகேவா? நம்ம கால் ஸ்ட்ரைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி கால் ஸ்ட்ரைக் நம்ம ஓப்பன் ஆனது ஓகே பிஇபிக்கு மேலே தான். ஓகே, பிஇபிக்கு மேலே ஓப்பன் ஆகி ஸ்டார்டிங்கில் நமக்கு
ஸ்டார்டிங்கில் ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் தான் இருந்தது. ஓகேவா, ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்ட் இருந்தாலும் ஒரு ஹைலோ தான் ஃபார்ம் ஆகிட்டு இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் கிடைக்கல. ஓகேவா, ஸ்ட்ராங்கான மூவ் நமக்கு எப்போ கிடைக்கிது அப்படி ஒரு 10-15க்கு அப்புறம் தான் நமக்கு சிஇ ஃபால் ஆகுது. ஓகே, இங்கே சிஇ ஃபால் ஆகும்போது நமக்கு பிஇ ஆட்டோமேட்டிக்காக மேலே தான் இருக்கும். ஓகேவா, இந்த பிபி பிரேக் பண்ணி கீழே வராங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் தான். தென் அகெயின் இவங்க இன்னைக்கு அவங்களோட ஓப்பனை பிரேக் பண்ணி மேலே கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணதுக்கப்புறம், ஓகேவா, இங்கே ஓப்பனை பிரேக் பண்ணியிருப்பாங்க, நமக்கு அங்கே ஸ்பாட்டில் டுடே ஹையை பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்ட். ஓகேவா, எது வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது எஸ்டர்டே க்ளோஸ், ஹெல்லோன்றது எஸ்டர்டே சிஇ க்ளோஸ். ஓகே, டுடே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணி இங்கேயே கன்சிஸ்டண்டாக வைக்கிறாங்க. ஆனால் வச்சவங்க நிறைய வரல, திரும்ப இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து அகெயின் பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் புட்டோட ஹை, ஓகேவா, பி ஹை எஸ்டர்டே புட்டோட ஹை, அப்புறம் இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து சிஇ ஹை தான் அவங்களோட டார்கெட். ஓகேவா, இங்கேருந்து போனாங்க, ஆனால் இதை அவங்களால போய் அச்சீவ் பண்ண முடியல. ஓகேவா, திரும்ப நம்மளோட புட்டோட ஹை வரைக்கும் வந்துட்டு திரும்ப அகெயின் சி ஹை கிட்ட போய் மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. ஓகேவா, இதான் இன்னைக்கு சி சைடு நடந்தது. ஓகே, வாங்க இன்னைக்கு இதே ஸ்ட்ரைக் பி சைடு எப்படி ட்ரேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பிபி கீழே ஓப்பன் ஆனவங்க. ஓகே, ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் கேண்டிலே போயிட்டு மார்க்கெட் ஒரு நல்ல லோ கிரியேட் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் கேண்டிலே, அதுதான் ஹையா இருந்தது இன்னைக்கு. ஓகேவா, தென் அங்கிருந்து ஒரு ஷார்ப் ஃபால். ஓகேவா, திரும்ப ஒரு சைட் பஸ் ரெக்கவர் ஆனாங்க, திரும்ப ஃபால். இந்த 10 to 10:30 தான் நமக்கு ஒரு சடன் ஃபால் வந்ததுல பி சைடில். ஓகே, நமக்கு ஐவியை சப்போர்ட் பண்ணுச்சு. ஓகேவா, இப்போ இங்கேருந்து ஒரு நல்ல ரிகவர் கொடுத்தாங்க. எது வரைக்கும் போயிருக்காங்கன்னா நேற்று பி ஹை வரைக்கும் போயிருக்காங்க. ஓகேவா, தென் அங்கேருந்து திரும்ப நேற்று சிஇ க்ளோஸ் அங்கே ஒரு சப்போர்ட் எடுத்தவங்க அகெயின் பிரேக் பண்ணி டுடே ஹையை அச்சீவ் பண்ணுறாங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால், அகெயின் ஓப்பனிங்க்கு கீழே வந்துட்டாங்க. ஓகேவா, இன்னைக்கு கரண்டே எங்கே ஓப்பன் ஆகணும் அது கீழே வந்துட்டாங்க, திரும்ப அவங்களால அதை பிரேக் பண்ண முடியல. ஓகே, அதிலிருந்து டிகே ஆனவங்க கம்ப்ளீட் ஃபால், ஷார்ப் ஃபால். ஓகேவா, இதுதான் இன்னைக்கு புட் சைடில் நடந்தது. இது இன்னைக்கான ஆப்ஷன் செயின் டேட்டா. இன்னைக்கு நம்ம ஏடிஎம் எடுத்துருக்கிறது 24,850 ரீசன் நியரஸ்ட் ஸ்ட்ரைக். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு என்ன லெவல்ஸ் பிளாட் பண்ணி பாருங்க. தென் நாளைக்கான ஐவி நோட் பண்ணிக்கங்க. ஓகே, வெறும் ஜஸ்ட் 0.7 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு பக்கமும். மார்க்கெட் இதை வச்சு பார்க்கும்போது ஒரு சைட் வேஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். இருந்தாலும் நாளைக்கு காலையில் ஓப்பனிங் ஐவி என்ன இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற ரேஞ்சில் நாளைக்கு ட்ரேட் ஆகும். ஓகேவா, சப்போஸ் எந்த நியூஸும் இல்லை, ஐவி எதுவும் ஸ்பைக் ஆகலை அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் தான் ஜாஸ்தி. ஓகே, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தாங்கன்னா நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே நடக்கிறது தான் சான்ஸ் ஜாஸ்தி. அகெயின் சேம் ஐவி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு தானே பாசிபிலிட்டி ஜாஸ்தி. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஓகேவா, நீங்கள் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரீமியம் சார்ட். ஓகேவா, ப்ரீமியமில் நம்ம போட்டிருக்க மாதிரி எஸ்டர்டே க்ளோசிங் முக்கியம். ஓகே, தென் எஸ்டர்டே ஹை முக்கியம், அதையும் பிரேக் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். ஓகேவா, இதுக்காக தான் நம்ம ப்ரீமியம் சார்ட்டையும் சைடில் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஏன்னா நம்ம பியூராக இதை இந்த லைனை ப்ளாட் பண்ணுறது எல்லாமே ஆப்ஷன் டேட்டா. ஓகேவா, என்எஸ்சி கொடுக்குற ஆப்ஷன் டேட்டா, ப்ரீமியமில் என்ன டேட்டா இருக்கோ அதை கேல்குலேட் பண்ணி பியூர் மேத்தமெட்டிக்கல் லெவலாக தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, நம்ம இந்த ஜஸ்ட் வெறும் இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, வேற இந்த ட்ரெண்ட் லைன் எதையும் நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல. ஓகேவா, ஆனால் அதையும் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, உங்களுக்கு உங்கள் ட்ரேடில் எது கான்ஃபிடென்ட் அதிகமாக கொடுக்குதோ அதையும் யூஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஓகே, ஆனால் ஜஸ்ட் நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு வெறும் ஜஸ்ட் ஹரிசாண்டல் லைன் அண்ட் இந்த சிம்பிள் இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் நாளைக்கு ட்ரேடிங் லெவல்ஸ். நம்ம ஏடிஎம் எடுத்துக்க 24,850 அதோட சிஇ ரேஞ்ச், அதோட பிஇ ரேஞ்சு. ஓகே, இது இன்னைக்கான மிட் பாயிண்ட். ஓகேவா, இன்னைக்கு ட்ரேட் நடந்ததுல அதோட மிட் பாயிண்ட். ஓகேவா, தென் இது பி
ஹெட்ஜ் சிங்கிள் ஹெட்ஜு, இது கம்பைன்ட் ஹெட்ஜு, இது ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, இது எக்ஸ்ட்ரீம் லோ. சேம் இது ஓகே. இது வீக்லி மிட்டு, இது சிஇ ரேஞ்ச், இது கம்பைன்ட் ரேஞ்ச். ஓகே, இது ஐவி ரேஞ்ச் 1, இங்கே இருக்க ரெட் டாட் ஐவி ரேஞ்ச் 2, இது எக்ஸ்ட்ரீம் ஹை. தென் இந்த பிளாக் லைன் வந்து மந்த்லி மிட். ஓகேவா? நம்ம கொடுக்குற இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் நடக்கும். ஓகே, இது நாளைக்கு எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? தென் இது நம்ம எக்ஸல் ஒன்று உங்களை இதே மாதிரி கிரியேட் பண்ண சொல்லி ட்ராக் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தோம். ஓகேவா? இதை இன்னைக்கு ஜஸ்ட் நம்ம 2 நாள் டேட்டா என்ட்ரி கொடுத்துருக்கோம். என்ன நடந்திருக்கு பாருங்க. ஓகேவா? எஸ்டர்டே ஹை, அதை இன்னைக்கு பிரேக் பண்ணலை. ஓகேவா? அது கீழே தான் ட்ரேட் வந்திருக்கு. ஆனால் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, எவ்வளோ பாயிண்ட்ஸ் லோ பிரேக் பண்ணியிருக்காங்க? ஒரு 49 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த வீக்கான ரேஞ்சாக நமக்கு 290 கிடச்சிருக்கு. ஓகேவா? நம்ம எதிர்பார்க்குறது ஃபஸ்ட்டு 300. ஓகேவா? இன்னும் 3 டேஸ் இந்த வீக்கில் இன்னும் பெண்டிங் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 300 அச்சீவ் பண்ணணும். அப்போ 350, அப்புறம் 400. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லெவலில் தான் நமக்கு வீக்லி ரேஞ்ச் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த வீக்லி ரேஞ்சில் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கோம். அதை போய் பாருங்கள். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கான வீடியோ. தென் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பேன். ஓகே, ஜஸ்ட் ஓகேவா? மார்க்கெட் வந்து இன்னைக்கு இன்னைக்கும் ட்ரேட் நடந்து பார்த்துருப்போம். ஓகே, ஆனால் இன்னைக்கான சிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒன்று மார்க்கெட் இதுக்குள்ளேயே நமக்கு முடிச்சிருக்கணும். ஓகேவா? இல்லை இந்த லெவலில் பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டே ஹை ஆர் இந்த கம்பைன்ட் ஹெட்ஜ் வரைக்கும் போயிருக்கும். ஆனால் இங்கே எதுவுமே இல்லாமல் இந்த 2 லெவலுக்கு நடுவில் மார்க்கெட்டை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, இதுக்கான ஆன்சரையும் நான் இன்னைக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் நேற்று வீடியோலையும் இருக்கும். ஓகேவா? ஏன் இந்த இடத்துல போய் நின்று இருக்காங்க, ஓகே, இங்கே என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு கிஃப்ட். ஓகேவா? என்ன அப்படின்னா நம்மளோட ஒரு ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர், பைசெல் இண்டிகேட்டரை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன். ஓகேவா? எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆன்சர், ஓகே, என்ன கொடுத்தீங்கன்னா இந்த ஆன்சர், ஓகே, இங்கே என்ன இருக்குது அப்படின்றத கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்டில் உங்களோட ஆன்சரை போஸ்ட் பண்ணிங்கன்னா ஓகே, நான் ரிப்ளை போடுறேன். உங்கள் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் யூஸ் பண்ணுறதுக்கான கோடிங்கை உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். ஓகேவா? ஒரு சிம்பிள் பை செல் இண்டிகேட்டர் நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. தேங்க்யூ. see you tomorrow.